3 வழக்குகள் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு 2 வழக்குகளில் பிணை கிடைக்கப் பெற்ற போதிலும் மற்றொரு வழக்கிற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி சாமர சம்பத் தசநாயக்கவை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்குவதாக கூறி 3 அரச வங்கிகளிடமிருந்து பணம் கோரியுள்ளார். இதன்போது 2 வங்கிகள் மூலம் தலா 1 மில்லியன் ரூபாவையும் 2.5 மில்லியன் ரூபாவையும் பெற்று அந்த பணத்தை அவர் தனது தனிப்பட்ட அறக்கட்டளை கணக்கில் வரவு வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் 3வது வங்கியிடமிருந்து பணம் கோரப்பட்ட போது வங்கி பணத்தை வழங்க மறுத்ததால் ஊவா மாகாண சபையின் நிலையான வைப்பு கணக்கை சாமர சம்பத் தசநாயக்க அந்த வங்கியிடமிருந்து திரும்ப பெற்றுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1.73 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. குறித்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் முதல் 2 குற்றச்சாட்டுகளுக்காக சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் 3வது குற்றச்சாட்டுக்காக அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதல் 2 குற்றச்சாட்டுகள் குறித்த வழக்குகளுக்காக 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் 3வது குற்றச்சாட்டு தொடர்பில் சாமர சம்பத் தசநாயக்க ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.